வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு குக்கரில் ஒரு 3 விசில் அளவுக்கு வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் பட்டாணியையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையுமே தனித்தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு சின்ன வெங்காயமும் பூண்டையும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு அரை தக்காளி போல் சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் விட்டு கடுகு சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். லேசாக வதக்கி விட்டால் மட்டும் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் சேர்த்து வதக்கும் போது இப்போ நல்லா வெந்துடும். அதனால் லைட்டாக வதக்கினா போதும். இப்போ நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அப்புறம் பட்டாணியை சேர்த்துக்கலாம், வேக வச்சுருக்க பட்டாணியை. இது கூட மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் தனி மிளகாய்த்தூள், நான் இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். தனித்தனியாக பவுட்ரு சேர்க்காமல் நீங்கள் சாம்பார் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பட்டாணியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் தெளிக்காமல் அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்ருங்க. அப்போ தான் நல்லா மசாலா எல்லா பக்கமும் ஈவனாக பரவி இருக்கும். அப்படியே அடுப்பை சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டு அப்படியே ஒரு மூடி போட்டாலும் சரி தான். மூடி போட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா நல்லா மசாலா எல்லாமே நல்லா இறங்கிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.